ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் பறித்த மரவள்ளிக்கிழங்கு நிறைய இருந்தது. இதை வச்சு என்ன ரெசிபி செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எங்கள் வீட்டுக்காரங்க சொன்னாங்க, எங்கள் அம்மா அப்போல்லாம் எனக்கு ஒரு இனிப்பு தோசை சுட்டு தருவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் மரவள்ளிக்கிழங்கு வச்சு, அந்த ரெசிபி எனக்கு செஞ்சு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அதை செஞ்சிடலான்னு சொல்லிட்டு, வாங்க இந்த மரவள்ளிக்கிழங்கு இனிப்பு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம எவ்வளோ தோசை செய்யணும், நம்ம வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த கிழங்கு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 3/4 கிலோ கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ எடுத்து வச்சுருக்க கிழங்க சுத்தமாக நல்லா மண்ணெல்லாம் இல்லாமல் கழுவிட்டு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைப்படுற மாதிரியான துண்டுகளாக போட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்ல பிஞ்சு கிழங்கு நம்ம வீட்டில் விளைஞ்சதுங்க. ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க போய் பாருங்கள். இப்போ நம்ம இந்த தோசைக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கிறதுக்கு வெல்லம் இன்றைக்கி சேர்த்துருக்கோம். ஒரு 1/2 கப்பு வெல்லம் சேர்த்துருக்கோம். 3/4 கிலோவுக்கு ஒரு 1/2 கப் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். ஒரு 7-8 ஏலக்காய் சேர்த்துக்கிறோம். அதுலேயே இதெல்லாம் சேர்த்து நேவாக அரைச்சிட்டு வந்துக்கணுங்க. நம்ம தோசை மாவு பக்குவத்தில் நல்லா நேவாக அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா நேவாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இது ஒரு 5-10 நிமிஷத்துலேயே இந்த தோசையை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கிழங்க மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ஒரு 10 நிமிஷத்தில் தோசையை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அரைச்ச விழுதில் நம்ம ஒரு கிளாஸ் ரவா சேர்த்துக்கலாம். ரவா சேர்க்கும் போது தோசை நல்லா வரும், அதுக்காக ரவா சேர்த்துக்கலாம். இப்போ இதிலேயே நம்ம கொஞ்சம் பச்சரிசி மாவும் சேர்க்கணும். பச்சரிசி மாவும் ரவாவும் தான் தோசை மாதிரியான வர பதத்துக்கு நமக்கு சுடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ ஒரு பிஞ்ச் லைட்டான சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். இனிப்பாக இருந்தால் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காண்டி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ரவை சேர்த்ததுனால ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை மூடி வச்சு ஊற வச்சுக்கலாம். ஏன்னா ரவை ஊறி வரணும், அதுக்காக 5 நிமிஷம் கழித்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தோசையாக ஊற்றி எடுத்துக்கலாம். ஒரு 5-10 நிமிஷத்துலேயே ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. யார் வேணாலும் செய்யலாம். இதை தோசை மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா வராது, கொஞ்சம் மொத்தமாக தான் எடுக்கணும். நான் ஃபஸ்ட்டு தோசை கொஞ்சம் தேய்ச்சி விட்டு பார்த்தேன், அது எடுக்க வரலை. அடுத்தடுத்த தோசை கொஞ்சம் மொத்தமாக ஊற்றினோம்னா நல்லா வருது. இது இனிப்பு தோசைங்கிறதுனால நம்ம இதில் நெய் சேர்த்துக்கலாம், இன்னும் கூட டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டுக்காரங்க இதை அப்போல்லாம் அவங்க அம்மா அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் சாப்பிட்டதில்லை, இதான் ஃபஸ்ட் டைம் நான் செஞ்சு சாப்பிட போகிறேன். நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னு சொன்னால் இன்னுமே ஈஸியாக எடுக்கிறதுக்கு வருது. ஏன்னா நம்ம வெல்லம் அதில் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு தோசைக்கல்ல ஒட்டுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஜீனி சேர்க்கும் போது ஒட்டுறதில்ல, வெல்லம் சேர்க்கும் போது லைட்டாக ஒட்டும். அதனால் கொஞ்சம் மொத்தமாக மூடி போட்டு வேக வைங்க. நம்ம ஆப்பம் மாதிரி இல்லை அடை மாதிரி மூடி போட்டு வேக வச்சோம்னா ஈஸியாக வெந்துடுது. இப்போ அடுத்தடுத்த தோசையை நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இன்றைக்கி அரைச்ச மாவில் ஒரு 10 தோசை அளவுக்கு வந்துச்சு. பெரியவங்களாக இருந்தால் 2, சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் 1, அவ்வளோதான் சாப்பிட முடியும். நல்ல ஃபில்லிங்காக இருந்தது. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம், இல்லை லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். ஹாலிடேயில் வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க, இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. மரவள்ளிக்கிழங்கு வச்சு வேறு என்னென்ன ரெசிபி செய்யலான்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த இனிப்பு தோசை சாப்பிட்றது நான் ஃபஸ்ட் டைம், அதனால் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. பேன் கேக் சாப்பிட்ற அந்த ஃபீலிங் தான் இருந்தது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் இந்த இனிப்பு தோசை சாப்பிட்ருக்கீங்களா? எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.